நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுறேன். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது 12th இன்வர்ஸ் 4வது சாப்டர் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி தான் பார்க்க போறோம். இன்வர்ஸ் டிக்னாமெட்ரியில கண்ணு எக்ஸாம்பிள் 413 பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 413 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2 √3 டிவைடட் பை 3. கண்ணு இங்க சீக்கன் இன்வர்ஸ்னா பெருசு ரொம்ப அப்படின்லாம் நினைச்சிடாத, ஒண்ணுமே கிடையாது. சீக்கனை காசா மாத்தணும், ஆன்சர் போடணும். நம்ம எப்படி காசுக்கு போட்டோமோ அதே தான். அப்ப கொடுத்துருக்கிற கணக்கு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2 √3 டிவைடட் பை 3 ஏன்னு எடுத்துக்குங்க. புரியுதா தங்கம்? கொடுத்துருக்கிற சம்ம ஏன்னு எடுத்துக்கோ. சீக்கன் இன்வர்ஸ் இந்தாண்ட போச்சுன்னா சீக்கன். அப்ப சீக்கன் ஏ ஈக்குவல் டு -2 √3 டிவைடட் பை 3. இப்ப √3க்கும் 3க்கும் அடிச்சீங்கன்னா இங்க கீழே டினாமினேட்டர்ல √3. அப்ப சீக்கன் ஏ ஈக்குவல் டு -2 பை √3. நான் சொல்றது புரியுதா? கொடுத்துருக்கிற சம்ம ஏன்னு எடுங்க. சீக்கன் இன்வர்ஸ் இந்தாண்ட போச்சுன்னா சீக்கன் ஏ, இது -2 √3 டிவைடட் பை 3ன்னு வந்துடும். √3க்கும் 3க்கும் அடிச்சீங்கன்னா டினாமினேட்டர்ல √3 வரும். அப்ப -2 பை √3. சீக்கன் அப்படிங்கிறது காசோடைய ரெசிப்ரோக்கல். அப்ப இத சீக்கனை காசா மாத்தினா இது ரெசிப்ரோக்கலா மாறி போயிரும். அப்ப √3 பை 2ன்னு வந்துடும். சீக்கன் ஏ -2 பை √3னா அப்ப therefore cos A ஈக்குவல் டு இது நமக்கு ரெசிப்ரோக்கலா மாறும் -√3 பை 2. இப்ப ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். 30 60 90. 30க்கு ஆப்போசிட் 1, 60க்கு ஆப்போசிட் √3, 90க்கு ஆப்போசிட் 2. ஈஸியா 1 2 √3 ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப √3ல கையை வச்சுக்கோங்க, ஏன்னா இங்க √3 தானே இருக்கு. காசோடைய ஃபார்முலா என்ன? adjacent side by hypotenuse. அப்ப adjacent sideல என்ன ஆங்கிள் இருக்கு பாருங்க, 30. அப்ப cos 30 தான் adjacent side by hypotenuse √3 by 2ன்னு வரும். புரியுதா கண்ணு? இப்ப cos 30 √3 by 2. ஆனா நமக்கு இங்க மைனஸ் இருக்குது. cos ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப அப்படியே மைனஸ் அப்படின்னு உள்ள போயிட முடியாது. அப்ப இந்த மைனஸ் வேணும் அப்படின்னா இந்த ஆங்கிளை செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு தான் மாத்தணும். கண்ணு நல்லா பார்த்துக்கோ. இந்த 30 வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அதனாலதான் +√3 by 2 வருது. இங்க -√3 by 2 வருது அப்படின்னா இந்த 30ங்கிற ஆங்கிள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடாது, செகண்ட் குவாட்ரண்ட்லக்கு மாத்தணும். அப்ப காசா இது என்னன்னு எழுதணும், 180 - 30. பாரு, நீ வெரிஃபை கூட பண்ணி பாரு. ஏன்னா இது செகண்ட் குவாட்ரண்ட். காசோடைய சிம்பிள் மைனஸ், காஸ் 180 கூட சேரும்போது மாறாம காசா தான் வரும். அப்ப காஸ் 30. செகண்ட் குவாட்ரண்ட்ல காசோடைய சிம்பிள் மைனஸ், காஸ் 180 கூட சேரும்போது காசு தான் 30. அப்ப பாரு -√3 by 2 வந்துருச்சா. மைனஸ் மைனஸ் காஸ் 30 வந்து √3 by 2. அப்ப therefore இத கழிச்சு பார்த்துக்கோ. அப்ப காஸ் 150 ஈக்குவல் டு -√3 by 2. அப்ப இதை கொண்டாந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்ப காஸ் ஏ ஈக்குவல் டு -√3 by 2க்கு பதிலா காஸ் 150. புரியுதா? இப்ப காஸ் காஸ் கேன்சல் ஆயிரும். அப்ப ஏ ஈக்குவல் டு 150 டிகிரி. அப்ப 150 5 by 6ன்னு போடலாம். 5 by 6னா 30. 30 5ஆல பெருக்குனா 150. இப்ப புரியுதா? இது கண்டிப்பா எதுக்குள்ள இருக்கும், 0க்கும் πக்கும் இடையில கண்டிப்பா இருக்கும். -π by 2. ஏன்னா எல்லா வேல்யூவும் வரலாம் சீக்கனுக்கு, எது மட்டும் வரக்கூடாது, π by 2 மட்டும் வரக்கூடாது. ஏன்னா cos π by 2 0. அப்ப சீக்கன் π by 2 இன்ஃபினிட்டி ஆயிரும். புரிஞ்சுதா தங்கம்? கண்ணு இதுல ரெண்டு கான்செப்ட். கொடுத்துருக்கிற சம்ம ஏன்னு எடுத்துக்கோ. அதுல இருந்து சீக்கன் இன்வர்ஸ் அந்தாண்ட போச்சுன்னா சீக்கன் ஏவ கண்டுபிடி. சீக்கன் ஏவ காஸ் ஏவா ரெசிப்ரோக்கலா மாத்து. சீக்கன் ஏ காஸ் ஏவா மாறும்போது ரெசிப்ரோக்கலா மாறும். அப்ப எந்த ஆங்கிள் √3 by 2 வருதுன்னு பாரு. 30ல √3 by 2 மைனஸ் வரதுனால இந்த 30 செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும். அப்ப therefore cos 180 - 30. புரியுதா கண்ணு? cos 30னா +√3 by 2. அப்ப cos 180 - 30 அப்படின்னா தான் -√3 by 2. அப்ப cos 150 தான் -√3 by 2. இப்ப நம்ம இதையும் கம்பேர் பண்ணி பாரு.
அப்போ cos A ஈக்குவல் டு cos 150. அப்போ ஏங்கிற ஆங்கிள் வந்து 150. இதுதான் நமக்கு ஆன்சர். இந்த 150 நம்ம 5π/6 எழுதலாம். பை பை 6னா 30, அது 5ஆல பெருக்குனா 150. இது பிலாங்ஸ் டு 0, π -π/2. இப்போ புரிஞ்சுதா தங்கம்? இல்லை ஏதாச்சும் சந்தேகமா இருந்தா கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.